விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காலை பொழுதாக அமைந்திருக்குது அப்படிங்கிறதா மகிழ்ச்சியான ஒரு விடயம். டெட்டு தேர்வுக்கான ரிசல்ட்டு வெளிவந்துருச்சு. ஸோ இது வந்து நைட்டாக வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த தேர்வுக்கு எப்படியாக எத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது தொடர்பான ஒரு விடயம்தான். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 3/2025 நாள் 11/8/2025 படி 2025 ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 15/11/2025 அன்றும் தாள் 2 16/11/2025 அன்றும் நடத்தப்பட்டது. தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 25/11/2025 அன்றும் அப்ஜெக்ஷன் டிராக்கர் உடன் வெளியிடப்பட்டது. தற்காலிக விடை குறிப்பிற்கு 25/11/2025 முதல் 3/12/2025 பிற்பகல் 5 மணி வரை தேர்வர்கள் இணையதளத்தில் தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மேற்காண் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபனைகளும் பாட வாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு பின் பாட வல்லுநர்கள் குழுவாக இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் தேர்வு எழுதிய தேர்வர்களது OMR விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்பட்டன. அரசாணை நிலை எண் 23 பள்ளிக்கல்வி TRB துறை நாள் 28/1/2026 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. இத்துடன் இறுதி விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்கள் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு 2/2/2026 பிற்பகல் முதல் அவர்களது தகுதி சான்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை இரவோடு இரவாக இந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் கீ உங்களுடைய லாகிங் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட்டு அதில் நீங்கள் போனீங்கன்னா ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் 1க்கான ரிசல்ட்டு, பேப்பர் 2க்கு மேத்தமெட்டிக்ஸ் லெவல்லையும் சயின்ஸ் லெவல்லையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நான் பேப்பர் 1க்கான தமிழ் எடுத்திருக்கேன். இதில் உங்களுடைய ரோல் நம்பர், உங்கள் கம்யூனிட்டி, உங்களோட மார்க்கு, உங்களுடைய ஸ்டேட்டஸ், ரிசல்ட் ஸ்டேட்டஸு, இதில் நாட் குவாலிஃபைடுன்னு இப்படிலாம் இருக்கும். இதில் குவாலிஃபைடு அப்படிங்கிற உள்ளவங்க தான் தேர்ச்சி பெற்றவங்க. இது இப்போ புதிதாக மார்க் ரெடியூஸ் பண்ணி 5% ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் குவாலிஃபைடா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ உங்களுடைய ஆன்சருக்குமே நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதையும் கூட நீங்கள் ப்ரூஃப் எடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? டெட்டு பேப்பர் 1ல் எழுதியவர்கள் 91,072 பேர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 44,770, அதாவது 49.16% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இல்லை தேர்ச்சி பெறாதவர் 46,032 பேர், 50.84% தேர்ச்சி பெறாதவங்க இருக்கிறாங்க. இது டெட்டு பேப்பர் 1க்கு. அடுத்து பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் லெவலில் தேர்ச்சி பெற்றோர் பார்த்தீங்கன்னா 22.8%, அதாவது தேர்வு எழுதியர் 1,42,861, அதில் 32,544 பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 1,10,307 பேர், 77.2% பேர் தேர்ச்சி பெறாதோர் அப்படிங்கிறதான் இருக்குது. அதே போல பேப்பர் 2ல் சோசியல்ல தேர்ச்சி பெற்றோர் தேர்வு எழுதியர் 1,86,878, தேர்ச்சி பெற்றோர் 71,608, அதாவது 38.3%. தேர்ச்சி பெறாதோர் 1,15,270 பேர், 61.7%. இப்படியாக தேர்ச்சி விகிதம் இருக்குது. இப்போ இந்த மதிப்பெண் குறைப்பு அப்படின்னு ஒரு விடயம் சொன்னதுனால இப்போ ஓரளவுக்கு இந்த தேர்ச்சி வந்திருக்குது. இல்லைன்னா இன்னும் தேர்ச்சி விகிதம் குறைவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, ஒரு வழியாக எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்து தேர்ச்சி பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது போட்டித் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து இதில் தவற விட்டவர்கள் அடுத்த டெட்டு தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. எதுவுமே முடிவல்ல, இதுதான் தொடக்கம். அதனால் எதற்காகவும் நீங்கள் வாய்ப்பு இழந்துட்டோம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் டெட்டு தேர்வுங்கிறது ஸோ அது எப்போதுமே உங்களுக்கு கண்டினியூவாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.